இதுதான் ப்ரிப்பேரிங் ஹார்டாக இருக்கும், ப்ரிப்பேரிங் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் வித்தியாசம். ஐ ஹவ் டன் திஸ் மிஸ்டேக். ஸோ ஹலோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ செகண்ட் இயர்க்கான யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஸோ இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுனால தான் ஸோ டைம் அவ்வளோவா இல்லை வீடியோ மேக் பண்ணி ஸோ அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நான் நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ் 650+ மேலே அவங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும். லாஸ்ட் இயர் நீட் 2024 அப்படிங்கிறது நீட் ஹிஸ்ட்ரியிலே ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கான காரணம் ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் அதே மாதிரி இந்த வருஷமும் ஸோ என்டிஏ ஒரு நியூஸ் விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, நிறைய டெலிட்டட் டாபிக்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயரே நிறைய டாபிக் டெலிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷமும் ஒரு சில டெலிட்டட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிஃபோர் வி மேக் அ பிளான். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸாம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்ன நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன டாபிக் டெலிட்டட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்றேன். அதே மாதிரி என்னென்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் MBBS ஸ்டூடெண்டா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க போய் சாருங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்ஸ்ல டெலிட்டட் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோலிங் மோஷன், ரெனால்ட்ஸ் நம்பர், ஹீட் இன்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர், ஃபோர்ஸ்டு அண்ட் டேம்ப்டு ஆசிலேஷன், ஆன்டிகிராஃப் ஜெனரேட்டர், கலர் கோடிங் ஆஃப் ரெசிஸ்டர், பொட்டன்ஷியோமீட்டர், சைக்ளோட்ரோன், டாவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிம், ஆல்பா பீட்டா காமா டிகே அண்ட் டிரான்சிஸ்டர். அதே மாதிரி டாப்லர் எஃபெக்ட் ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்சிஆர்டில இருந்தே என்னென்ன டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் தியரம்ஸ். அதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் ரொம்ப வருஷமா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கக்கூடியது லாஜிக் கேட்ஸ். அதையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க ஈவன் ஃப்ரம் என்சிஆர்டி. லிஸ்ட் ஆஃப் டாபிக் டெலிட்டட் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், எஸ் பிளாக் அண்ட் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு டைம்ல ஒரு இம்பார்ட்டன்டான லெசன், லைக் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் ஆட்டும் வரும் இந்த லெசன்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசன். ஸோ அதெல்லாம் ஈவன் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. என்டிஏ கிளாஸ் 12th என்னென்ன டாபிக் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, சாலிட் ஸ்டேட், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, எலர்ஜி அண்ட் பாலிமர். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. பயாலஜியில் டெலிட்டட் டாபிக்ஸ் என்னென்னா, எக்ஸனாமிக் ஏட், ஆஞ்சியோஸ்பெர்ம், என்ட்ரி growth, transport in plant except xylem and phloem, mineral nutrition and vernalization and seed dormancy. So இந்த டாபிக்ஸ்லாம் பயாலஜில இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. மாதிரி reproduction and organism, digestion and absorption, environmental issues, sense organs. So இதெல்லாம் பயாலஜில இருந்து ரிமூவ் பண்ணிருக்க கூடிய டாபிக்ஸ் இன் கேஸ் ஆஃப் நீட். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு நீட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஒரு MCQ ஃபார்மேட் எக்ஸாம். ஸோ MCQ ஃபார்மேட் எக்ஸாம்னாலே நம்ம என்னதான் தியரிட்டிக்கலா படிச்சாலுமே, லைக் ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு போறோம், அப்படியே போய் நம்ம டேரக்டா MCQ அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. பட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணுறது ஒரு 5 to 10% ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். அப்போ நீங்க அந்த 50% ஜஸ்ட் பை ரீடிங் த NCERT நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 50%க்கு கண்டிப்பா நீங்க MCQ பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின்ஸ் தப்பு வரும்ல, அந்த தப்பு வரக்கூடிய கொஸ்டின்ஸ், மிஸ்டேக்கன் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா திரும்ப எடுத்து நீங்க பார்க்கணும். அந்த டாபிக்கை திரும்ப எடுத்து செலக்டிவா ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு பேரு ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான், பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி MCQ ஃபார்மேட் ஆஃப் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் MCQs போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லெசன் நீங்க அக்யூரேட்டா கரெக்டா எழுத போறீங்க. மாதிரி ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அந்த லெசன்ல இருந்து மினிமம் ஒரு 50 to 100 கொஸ்டின்ஸ் MCQ ஃபார்மேட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு தப்பு வருதோ அந்த தப்பு வரக்கூடிய கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் 1 day நீங்க ஒரு நாள் அந்த லெசனை கம்ப்ளீட் பண்றீங்க, அந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸை போடுறீங்க, அடுத்த நாள் வேற ஒரு லெசனுக்கு போறீங்க, அடுத்த நாள் வேற ஒரு லெசன் போறீங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 days கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த லெசன் எடுத்து திரும்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நோட்ஸ் வேணும் கரெக்டா. அதுவும் ஒரு ஃப்ளோ சார்ட் ஆர் மைண்ட் மேப் பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரிவைஸ் பண்ணிட்டு திரும்பி ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஆர் 50 கொஸ்டின் ஃபாஸ்டா போட்டு பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த வேலை தியரியை நான் படிக்கணும், படிச்சுட்டு அந்த ஆன் த ஸ்பாட் நீங்க MCQ போடுறீங்க அண்ட் தப்பானதை அனலைஸ் பண்றீங்க. ஆஃப்டர் ஒரு 5 to 6 days, 1 week கேப் கூட எடுத்துக்கோங்க. அந்த 1 week அப்புறம் திரும்பி நீங்க அந்த ஃப்ளோ சார்ட், லைக் ஒரு இந்த லெசனே ஒரு 1 பேஜ்ல ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கு, மைண்ட் மேப் மாதிரி இருக்குன்னா அந்த மைண்ட் மேப்பை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க MCQ குள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்களோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் உங்களோட லெவல் டு டூ தட் MCQ அக்யூரேட்லி, ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லா ஹைலி இம்ப்ரூவபிளா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் ப்ரிப்பேரிங் ஹார்டா இருக்கும், ப்ரிப்பேரிங் ஸ்மார்ட்டா இருக்கும். ஆனா வித்தியாசம், ஹார்டர் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நான் தியரிட்டிக்கலா படிச்சுக்கிட்டே இருக்க போறேன். எனக்கு தேவை நான் என்னோட தியரியை ஸ்ட்ராங்கா இருக்கும். NCERTல என்னென்ன பேஜ் இருக்கும் அந்த பேஜ், இந்த லைன் இந்த பேஜ்ல இருந்து வந்துச்சு, அந்த லெவல் ஆஃப் அக்யூரேசி எனக்கு இருக்கணும். அப்படிங்கிற இது ப்ரிப்பேரிங் ஹார்டர். வித்தவுட் ப்ராக்டிசிங் MCQ will it help in an MCQ எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். பட் நீங்க நினைக்கக்கூடிய அந்த டாப் லெவல் ஆஃப் காலேஜ் அட்டென்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது.
because I have done this mistake. ஸோ நான் ஆக்சுவலி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இருந்தேன். ஸோ நம்ம ஒரு என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணணும், எம்சிக்யூஸ் டூ பண்ணுறது செகண்டரி அப்படின்னு. பட் தியரிட்டிக்கல் எக்ஸாமுக்கு அது 100% ஒர்க் அவுட் ஆகும். 100% யூ ஆர் த டாப்பர் இன் தியரிட்டிக்கல் எக்ஸாம். பட் இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் எம்சிக்யூ எக்ஸாம், கண்டிப்பாக எம்சிக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். உங்களோட தியரி நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 60 to 70% இருந்துச்சுன்னா மீதி 30% ஹவு த வே யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் அன் எம்சிக்யூ அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஹவு ஃபாஸ்ட் யூ ஆர் டூயிங் அன் எம்சிக்யூ. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா அந்த கொஸ்டினில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வித்தின் 30 செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 30 செகண்ட் ரிமைனிங் 30 செகண்ட் வில் பி ஆட் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ ட்ரிக்கியான கொஸ்டினுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அக்யூரேசி பிட்வீன் த கொஸ்டின், ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின், ட்ரிக்கி கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கற்றுக்க போகிற ஒரு இடம் தான் எம்சிக்யூ. And when you do more MCQ, the accuracy towards the MCQ exam will be very high. Confidence ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் கம்பேரிட்டிவாக தியரியில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஒன்ஸ் தியரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிவைஸ் பை டூயிங் மோர் எம்சிக்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா 100% யூ ஆர் கோயிங் டு சக்சீட் இன் யுவர் எக்ஸாம். இன்னும் நீட் எக்ஸாமுக்கு, நீட் 2025 எக்ஸாமுக்கு ஜஸ்ட் 5 months தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த நீட் 2025 கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய மெமோனிட் ஆப், அந்த மெமோனிட் ஆப்போட ஃபவுண்டரான ஷாகுல் சார், அவர் வந்து இந்த மெமோனிட் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அந்த மெமோனிட். அந்த மெமோனிட் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த மெமோனிட் ஆப்போட ஃபவுண்டரான ஷாகுல் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ நான் போடுறேன், ஸோ செக் அவுட் பண்ணுங்க. Hey guys, a lot of students are asking me how to use Memoneat app and score 170, 175 plus in physics. So I'm going to give you step by step how to use Memoneat app and get guaranteed 175 plus in physics. So first, after you come to the Memoneat homepage interface, you click on Notes 2.0. So click on Old Notes and in that you will see Physics. So when you click on physics, all the chapter notes will be here. So for example, I will select laws of motion. So in laws of motion, if you see all the important key points with proper figures, so you can swipe like this right and left, and then you can just see all the important laws, all the basics covered. So you just have to revise all your formulae, and here also it is PYQ marked. All these notes are okay. So this particular formula, 6 PYQs have come from all these years. Okay, so like that you can revise all these important topics with applications. So I would start with the notes. You should start with the notes and revise everything, and then after you finish all these notes, you should go back to NCERT line by line question section. Inside that, if you go, you will see biology, chemistry, physics. Click on physics. In that there will be this section called concept building questions. So you just select, I'm selecting class 11 concept building question, go into laws of motion, and you can see all these questions are very very simple questions, and also you can easily answer all these questions, and this will help you to build concepts, very simple questions. Because if you know all these simple concepts, then you will understand the question, understand the numerical given. See, there are 3 steps in solving numericals in physics. Number 1, understanding the question, what is given, what is asked, what is the boundary condition that is provided. So for that understanding the question, a lot of students tell me in numerical I'm not even able to understand what they are asking. So that is understanding the question. So solving all these concept building questions, which are very very simple, will help you to understand the question better. Okay, and also you can easily access the same chapter notes in this section also, which I showed you in the notes section. It is present in the top. Okay, you can access it here also. And after finishing concept building question, I want to know the level of NEET. Now I'm ready to solve MCQs, I'm ready to understand the question. Now the next thing I should focus is PYQs. For all the subjects this is true, especially for physics. Okay, so then you're going to go to class 11 PYQ with videos and PYQ based similar questions. So there I'm going to go to law of motion, and in the law of motion I can find that all the year wise questions are provided. So this is 1991 NEET question. So the first question, this question was asked in NEET, and the second and third question are from the related concept. So now you are filtering because physics is vast. If you study in NCERT also, sometimes it won't be enough. If you study in standard books also, it won't be enough. So how to study it in the best way is to study the concept of the PYQ and the concept that is around. So every question, the first question will be the PYQ, for which the video solution will be provided here, and then you can see the 2-3 questions video solution will not be provided. You can try solving yourself. So if you are able to solve all these sets that are present, you can be confident that you can solve any problem that comes in NEET.
Okay, but still you want to score 175 plus, then you can't take any risk. For that you have to then go to the Brahmastra revision patrika. So you go to Brahmastra revision patrika. So there will be only chemistry and physics. This is especially for chemistry and physics, students who are weak in chemistry and physics. So just select on physics. You can see in every chapter around 15 to 20 questions. Some chapters have more questions, but some chapter are less according to the weightage. Questions are provided. Try to solve all these questions because these questions are of some high difficulty. Okay, so before you solve this question, you can also have a look at our mind map. Okay, so in the mind map you can see all the important formulae and everything. Get ready, and also analysis is provided. So in this particular chapter, how many questions in what all topics these questions have come will be there. You can also download this if you want. And then you go to highly conceptual questions. See, in this chapter motion in a straight line, 10 questions are there in 2 topics. Okay, so basic of motion in straight line and basic of vectors and relative velocity. So you can see in the analysis also that all the basic of motion questions only mostly have come. Okay, so now these questions, if you solve, you'll be able to solve high level of questions also in physics. So this is the approach I will follow. So I will check the notes, and then I will go to concept building questions, and then I will solve PYQ and PYQ similar questions, and then I will come to Brahmastra revision patrika and I will solve the high level questions. So solving these questions itself will be more than sufficient for each chapter, because only 5 months are left for NEET, and this strategy will help you to cover physics in a very good way. எஸ் எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ அவுட் பண்ணீங்க அப்படின்னா 100% யூ ஆர் கோயிங் டு கிராக் நீட் 2025 வித் கலர்ஃபுல் மார்க். ஸோ அந்த மெமோனிட் ஆப் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு கோட கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காம நீங்கள் நீட் 2025 ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்டை கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுத்துருப்போங்க. பட் மோஸ்ட்லி ஏதாவது இம்பார்ட்டன்டான கமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் மறக்காம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.